வணக்கம் வேளாண்மையாளர்களே. இந்திய வேளாண் அமைச்சகமும் கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் சிந்தனை பெட்டகம். செயற்கரிய செயலை செய்வது நல்லறிவு, அதை நிறைவேற்றி வைப்பது நல்லுழைப்பு எனும் சிந்தனையோடு துவங்குகிறோம். முதலில் வேளாண் செய்தி அறிக்கை. வணக்கம் வேளாண்மையாளர்களே. இந்திய வேளாண் அமைச்சகமும் கோயம்புத்தூர் தொலைக்காட்சி நிலையமும் இணைந்து வழங்கும் சிறுவட்ட ஒளிபரப்பு வேளாண் செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்கிறோம். ஏராளமான தகவல்கள், நிகழ்வுகள், செய்திகள் இவற்றுடன் நான் ராஜாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாங்காய் காலம் வருகிறது. பி. தான் தோன்றி தரும் இனிப்பு தகவல். பசுமை காலம் வருகிறது. சம்யுக்தா காளிங்கராயர் தரும் குளுமை தகவல். இனி விரிவான செய்திகள். மாங்காய் காலம் வருகிறது என்கிறார் செம்பட்டி RVS வேளாண் அறிவியல் மையத்திலிருந்து பி. தான் தோன்றி. முக்கணிகளில் ஒன்று என்ற பெருமை, மஞ்சள் அழகு, வாசனை, இனிப்பு, இப்படி எதை பார்த்தாலும் மாங்காய் அழகுதான், மாம்பழம் அழகுதான். அம்மா ஊட்டாத சோற்றை மாம்பழம் ஊட்டும் என்பது பழமொழி. வரும் கோடை காலத்தில் மாங்காய் சாகுபடிக்காக தயாராகி வருகிறது செம்பட்டியில் இருக்கும் RVS வேளாண் அறிவியல் மையம். வாருங்கள், பி. தான் தோன்றி தரும் தகவலை கேளுங்கள். திண்டுக்கல் மாவட்டம் அய்யனூர் கிராமத்திலிருந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா இது ஹைபிரிட் வெரைட்டி மாங்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு என்ன சொல்லுவாங்க, RVS கேவிக்கு தஞ்சாவூர்லேருந்து கன்றுகள் பராமரித்து உற்பத்தி செய்து அவர்களுடைய தோட்டத்தில் எப்படி என்னென்ன விதங்களில் எந்த மாதிரி இதை வளர்த்து கொண்டு வர்றாங்க, மற்ற விவசாயிகள் இதை பார்த்து எப்படி நீங்களும் இதை மாதிரி பயன்பெறலாம் அப்படிங்கிறத நம்ம தானேந்திரி ஐயா மூலமாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாங்க சார். இந்த மாங்கன்றுகள் மொத்தம் 6000 மாங்கன்றுகள் இங்கே நடவு செய்யப்பட்டுள்ளதுங்க. இந்த மாங்கன்றுகள் RVS வேளாண் அறிவியல் மையம் தஞ்சாவூரில் எங்கள் நர்சரியிலே உற்பத்தி செய்யப்பட்டு அங்கிருந்து கொண்டு இங்கே நடப்பட்டுங்க நல்லா வளர்த்துட்ருக்காங்க. இதுக்கு எல்லாமே சொட்டு நீர் பாசனம் போட்டு 5 போர் போட்டு தண்ணீர் டெய்லி சொட்டு நீர் பாசனம் மூலமாக பாயுதுங்க. நல்ல சிறிய, அதாவது குறுகிய காலத்திலேயே இதனுடைய பலன் நல்லா கிடைக்குங்க. இங்கே உள்ள வெரைட்டி பங்கனப்பள்ளி, செந்தூரான், இப்படி பல வெரைட்டிகள் இருக்குங்க. கன்றுகள் நட்டு இது எவ்வளவு நாள்ல காய்ப்பு வருது, அதை பற்றி விளக்கம் கொடுங்க. இந்த கன்றுகள் நட்டு சுமார் 3 ஆண்டுகள்ல இது பலன் கொடுக்குதுங்க. 3 ஆண்டுகள்ல இது இப்போ நட்டு எல்லாம் 3 ஆண்டுகள் முடிய போகுது. 3 ஆண்டுகள்ல நீங்களே நேரடியாக பார்க்குறீங்க. எல்லா கன்றுகள்லையும் பூ பூத்துருக்குங்க. சில கன்றுகளில் காய்ப்பே பார்த்துருக்குங்க. அதனால இது நல்ல சிறந்த கன்றுகளுங்க. இந்த சிறந்த கன்றுகளை தான், தரமான கன்றுகளை தான் நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறோங்க. உர மேலாண்மையை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. இந்த மாங்கன்று பராமரிப்புக்குங்க எங்கள் RVS வேளாண்மை கல்லூரி மூலமாக தயார் செய்யப்பட்ட மண்புழு உரம் தான் நாங்கள் நிறையா கொடுத்துருக்கோங்க. மண்புழு உரம், இயற்கை உரங்கள்லாம் கொடுத்து நாங்கள் வளர்த்துட்ருக்குறோம். அந்த இயற்கை உரத்தில் இந்த கன்றுகள் நல்ல விதமாக வளர்ச்சி அடையுதுங்க. இயற்கை உரத்தில் தான் நல்லா வளர்ச்சி அடையுங்க இந்த கன்றுகள். நீர்ப்பாசனம் எவ்வளோ நாளைக்கு வரைக்கும் இதுக்கு நீர்ப்பாசனம் எந்த முறையாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நீர்ப்பாசனத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கன்றுகளுக்கும் சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுத்துருக்காருங்க. சொட்டு நீர் பாசனம் போட்டு கொடுத்து 5-6 போர் இருக்குங்க. அந்த போர்வெல் மூலியமா டெய்லி ஒவ்வொரு மரங்களுக்கும் 5 to 6 மணி நேரம் அந்த சொட்டு நீர் பாசனத்து மூலியமா தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுக்கு வளர்க்கறதுக்கு இடையூறு எதுன்னு சொன்னால் தண்ணி பற்றாக்குறை ஒன்றுதாங்க. மற்றபடி உரமெல்லாம் நாங்கள் காலகாலத்தில் கொடுத்துட்றோங்க. தண்ணி பற்றாக்குறை ஒன்றுனா இந்த நேரத்தில் எங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குங்க. தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு மற்ற விவசாயிகள் குறைஞ்ச இடம் வச்சுருக்கவங்களும் அதாவது சாகுபடி செய்யலாமா, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? மற்ற விவசாயிகளும் இதையே ஃபாலோ பண்ணிங்க
இந்த ஹைபிரிட் வெரைட்டி விவசாயம் தாராளமாக செய்யலாங்க. செஞ்சு அது நல்ல லாபகரமான ஒரு விவசாயமாக இருக்குங்க. இந்த இது நடுறதுக்கு முன்னாடியே எல்லா விதமான மண்ணையும் பரிசோதனை பண்ணி விவசாயத்துறை மூலியமா பரிசோதனை பண்ணி விவசாயத்துறை என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அந்த கன்றுகளை தான் நாங்கள் நட்டுருக்கோங்க. மண் பரிசோதனை கன்று நடுறதுக்கு முன்னாடியே மண் பரிசோதனை செய்யப்பட்டு அதில் மாங்கன்று நடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆலோசனைப்படி தான் நாங்கள் நட்டுருக்கோங்க. மற்றபடி எல்லா காடுகள்லையும் எல்லா இடங்கள்லையும் எல்லா மண் வகையிலையும் வருங்க. ஆனால் மண் பரிசோதனை செஞ்சு நடுறது தான் தரமான ஒரு விவசாயமாக நாங்கள் மண் பரிசோதனை செஞ்சு தான் நாங்கள் நடவு பண்ணியிருக்கோங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மற்ற விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் தெளிவுபடுத்திங்கன்னு நினைக்கிறோம். உங்களுடைய பெயர், உங்களுடைய செல் நம்பர் கொடுத்தீங்கன்னா வசதியாக இருக்கும். இந்த கன்றுகளை பற்றி உங்களுக்கு விளக்கமோ சந்தேகமோ அல்லது வாங்குவதற்கு எங்களுடைய தஞ்சாவூர் அண்டு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உள்ள தென்காசி வேளாண் அறிவியல் நிலையத்தை அணுகி உங்களுக்கு வேணுங்கிற கன்றுகளை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின் வேளாண் செய்திருக்கை தொடரும். பூச்சி மருந்து வாங்கினேன், இப்போ உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுக்கும் பணம் எங்க இருந்து போகிறது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்தி தான் கவலையே படவில்லை. ஏன்னா என்கிட்ட கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்தில் இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சுது. வேளாண் செய்திருக்கை தொடர்கிறது. பெரிய பெரிய தோட்டங்கள், சோலைகள், பண்ணை வீடுகள் என்பதெல்லாம் நகரத்து வாழ்க்கையில் வரும் கனவு என்றே சொல்லலாம். சின்ன சின்ன குடியிருப்புகளில் வாழும் நகரத்து மக்களின் பசுமை கனவை நனவாக்க என்ன செய்யலாம்? குடிநீர் செடிகள் வளர்க்கலாம் என்று பதில் தருகிறார் கோயம்புத்தூர் சூழல் பகுதியை சார்ந்த சம்யுக்தா காளிங்கராயர். இவரது குடிநீர் செடிகள் பசுமை பாதுகாப்பின் முக்கிய அடையாளம். பாருங்கள் வேளாண்மை அலகுகளை, குட்டை செடிகள் குடிவைக்குள். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான இடத்துல இருந்து உங்களை சந்திக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஜாடி இருக்கு, மூடிப்பட்ட ஜாடி, அதுக்குள்ள செடிகள் இருக்கு. சாதாரணமா நம்ம செடியெல்லாம் வெளியில தான் பாத்துருக்கோம் தொட்டியில. அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் இருக்கு, அதுக்குள்ள பூக்கள் இருக்கு, மீன்களுக்கு பதிலா. இந்த செடியெல்லாம் யார் வளர்க்குறா? இது ரொம்ப புதுமையா இருக்கு இல்லையா? இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த செடிகளை வளர்க்குற சம்யுக்தா இந்த செடிகிட்ட ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் சம்யுக்தா. வணக்கங்க. இப்போ இந்த செடிகள்லாம் புதுமையா பாக்குறோம். சரி, என்ன புதுமை இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. இது இந்த இதுக்கு பேரு டெரேனியம்ங்க. இது என்ன பண்றோம்னா, நம்ம எப்படி ஒரு கிரீன் ஹவுஸ்ல செடி வளர்த்துறோமோ, அந்த ஹியூமிடிட்டி, அந்த வெப்ப கிரியேட் பண்ணி செடி வளர்த்துறோமோ, அதே நான் பாட்டில்ல பண்றேன். இது நம்ம பாம்பேல இருந்து ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க. அதை பழகிட்டு இருக்கிறாங்க. அதை நான் இப்ப ஒரு எக்ஸிபிஷன் பண்ணிட்டேன். இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நம்ம எப்போ எல்லா இடத்துலயும் ஒரு பிளாட்ல எல்லாம் செடி வைக்க முடியாது, இடம் இல்ல வைக்கிறதுக்கு. சோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி ஒரு ஆர்னமெண்டல் ஒரு ஜாடியை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வெளிச்சம் வர இடத்துல வச்சா அது புதுமையா இருக்கும். அவங்களுக்கு செடி வளர்க்குற அந்த ஃபீலிங்கும் இருக்கும். சோ அதுக்கு அந்த கான்செப்ட் அவுட்டோரை இன்டோரை கொண்டுட்டு வரக்குதான் இதை பண்ணுறோம். இப்போ இந்த பாட்டுல செடி இருக்குதா பாக்குறோம். அது எப்படி வளருது, இந்த டெரேனியம்னா என்ன, நல்லா தெளிவா புரியுற மாதிரி சொல்லுங்க. ஓகேங்க. இப்போ டெரேனியம் சொன்னாங்க, எப்பவுமே ஒரு பிளாட்ல, ஒரு ஊர்ல, ஒரு பிளாட்ல, ஒரு சின்ன இடத்துல எப்படி செடி வளர்ப்பாங்க? அப்படி அவங்களுக்கெல்லாம் பெரிய கார்டன் வைக்கணும்னு எப்பவுமே ஒரு ஆசை இருக்கும். ஆனா அது ஒரு பிளாட் சிஸ்டம்ல கொண்டுட்டு வர முடியாது. ஏன்னா தண்ணி தினம் ஊற்றணும், மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி, தண்ணி சிந்திரு, வீடு அழுக்காயிரு, இதெல்லாம் நிறைய பிரச்சனை வரும். வெளியூர் போவாங்க, வெளியூர் போறப்ப செடி வாடிரு, யாரும் இல்ல தண்ணி ஊத்துறதுக்கு, எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. சோ அந்த மாதிரி ஆளுகளுக்கு இந்த பர்டிகுலர் டெரேனியம் சொல்றது ஒரு ஆர்னமெண்டல் லுக்கும் கொடுக்கும், அவங்க இன்டீரியர்ஸுக்கு ஒத்து போகுங்க. இந்த டெரேனியம்னா என்னன்னா, ஒரு கிரீன் ஹவுஸ்ல எப்படி வெப்பம் கிரியேட் ஆகி செடி நல்லா வளருது, அதே மாதிரி ஒரு பாட்டில்ல அந்த வெப்பத்தை கிரியேட் பண்ணி பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்பம் தெரியுதுங்களா பாட்டில்ல? இதுக்கு ஒரு பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட் இருக்குதுங்க. இதுக்கு இந்த ஜாடியில என்ன இருக்குது, இது ப்ரொசீஜர் எப்படி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல என்ன பண்ணோம்னாங்க, ஒரு ட்ரைனேஜ் சிப்ஸ்ன்னு சொல்லி போடுறோம். ஸோ செடி சாயில்ல ஜாஸ்தி தண்ணி ஊத்துனா அந்த ட்ரைனேஜ் சிப்ஸுக்கு போயிடுச்சுன்னா சாயில் ட்ரையா இருக்கும், செடி நல்லா வளரும். ஸோ முதல் ப்ரொசீஜர் இது ட்ரைனேஜ் சிப்ஸ்ன்னு சொல்லி ஒன்று போடுறோங்க. போட்டதுக்கு அப்புறம் கறி போடுறோம். அடுப்பு கறி இருக்குது இல்லைங்க, கறி போடுறதுல
கறி எதுக்கு போடுறோம்னா இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த கிளாஸ் எல்லாம் கிளீனா வச்சுக்கும், அதுக்கு கறி போடுறோம். அடுத்தது சாயில். இந்த சாயில் வந்து ரெகுலர் சாயில் இல்லைங்க. ரெகுலர் சாயில் எடுத்து நம்ம வந்து அதை வந்து சலிச்சு அதை வந்து ரொம்ப ஃபைன் ஆக்கி அதை வந்து வெயில்ல வந்து பிளாஸ்டிக் ஷீட் போட்டு அதை காய வைக்கணும். காய வச்சு ஒரு 48 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சாயில எடுத்து கொக்கோ பீட்டு கூட கலந்து காயர் கூட கலந்து அதை வந்து நம்ம இதுக்கு போடுறோங்க. அந்த சாயில் இதுல கரெக்டா வரலைன்னா செடி வளராது. ஸோ அந்த சாயில் இது போட்டதுக்கு அப்புறங்க செடி வந்து இங்க வந்து கோயம்புத்தூர்ல கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம், பெங்களூர்ல கிடைக்கும். ஏன்னா இதுல செடி வந்து நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன செடியா இருக்கும். நம்ம இந்த சின்ன சின்ன செடி நம்மளுக்கு வந்து இங்க எல்லாம் கிடைக்காதுங்க. நம்ம வந்து அது பேபி பிளான்ட்னு சொல்லக்கூடிய பிளான்ட், அம்மா பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய குட்டி பேபி பிளான்ட்டை தான் யூஸ் பண்றோம் நம்ம. ஸோ அந்த பேபி பிளான்ட்டை வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ற எப்படி வேணுமோ அரேஞ்ச் பண்ணீங்க, கல்லு இதெல்லாம் போட்டு அது ஒரு லேண்ட்ஸ்கேப் ஆட்டம் பண்றோம். ஜார்ல லேண்ட்ஸ்கேப் ஆட்டம் பண்ணீங்க, தண்ணி ஊத்துறோம். தண்ணி வந்து நம்ம விஸ்கின்னு மக் எடுத்து ஊத்துறது இல்லை, தண்ணி ஸ்ப்ரே பண்ணணும். ஸ்ப்ரேயர் வச்சு தண்ணியை வந்து கண்ணாடி சர்க்கம்ஃபரன்ஸ்குள்ள ஸ்ப்ரே பண்றோம். ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த தண்ணி வந்து சாயிலுக்கு வந்து கீழே ட்ரைனேஜ் சிப்ஸ் வர வரைக்கும் தண்ணி ஸ்ப்ரே பண்றோம். அப்படி பண்ணாதான் அந்த சாயில் ஃபுல்லா வந்து ஈரப்பதம் வந்திருக்கும். வந்ததுக்கு அப்புறம் அதை முடிச்சதுக்கு அப்புறங்க தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் இதை மூடிடுறோம். ஸோ மூடுற போது அந்த வெப்பம் வந்து உள்ள கிரியேட் ஆகும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பம் கிரியேட் ஆகி அந்த தண்ணி போய் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள அந்த வெப்பம் வந்து கிளாஸ்ல வந்துடும். இந்த ப்ரொசீஜர் வந்துங்க 1 மாசம் நடக்கலாம், 2 மாசம் நடக்கலாம், 3 மாசம் கூட நடக்கலாம். அது வரைக்கும் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை, ஸ்ப்ரே பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்போ இந்த தண்ணி வந்து ஊத்துற 2 மாசம் கழிச்சு பாக்குறோம் கம்ப்ளீட்டா ட்ரையா இருக்கிற அப்படி இருக்குது, பிளான்ஸ் ஹெல்த்தியா இருக்குது. ஆனா சாயில் வந்து இந்த கல்லெல்லாம் பாத்தீங்களா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது பாத்தீங்களா, இந்த ட்ரைனஸ் ஆயிரும் கல்லெல்லாம். ஸோ தண்ணி கம்மியாக ட்ரைனஸ் ஆகும். ஸோ அப்படின்னா கண்டென்சேஷன் நிறுத்திடுச்சு, மறுபடியும் தண்ணி ஊத்துற நேரம். ஸோ தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி எப்பவுமே கண்ணாடி ஜாடிக்குள்ள என்ன பண்றோம்னா நம்ம ஒரு பஞ்சு வச்சுங்க, ஃபோர்செப்ஸ்ல ஒரு பஞ்சு வச்சு கண்ணாடியை உள்ள கிளீன் பண்றோம். ஏன்னா எப்பவுமே ஒரு மூடின ஜாடியில வந்து ஆல்கே ஃபார்மேஷன் வரும், இந்த பாசம் சொல்றது ஆல்கே ஃபார்மேஷன் வரும். ஸோ இந்த ஆல்கே ஃபார்மேஷன் எடுக்கிறதுக்கு இந்த பஞ்சு வச்சு 3 மாசத்துக்கு ஒருக்கா கண்ணாடி ஜாரை கிளீன் பண்றோம். கிளீன் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் தண்ணியை ஸ்ப்ரே பண்றோம். மறுபடியும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணி மறுபடியும் மூடி வச்சிடுவாங்க. இந்த ப்ராசஸ் மறுபடியும் ஆகும். மறுபடியும் 3 மாசத்துக்கு ஒருக்கா மறுபடியும் இந்த ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இவ்வளவுதான் மெயின்டெனன்ஸ். வாங்கி போறவங்க கிட்ட நான் இன்னைக்கு சரியை பண்ணி இந்த ஜாடி பண்ணிட்டு நாளைக்கு விற்கிறது இல்லை. நான் வந்து ஒரு 1.5 மாசம் எங்கிட்டயே வச்சுங்க, ஏதாவது பிரச்சனை வருதா, செடி நல்லா ஹெல்த்தியா இருக்குதா, வேற ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குதா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஏதாச்சும் பாக்குறோமா என்னன்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் நான் கொடுப்பேன். இப்போ நீங்க ஏதாச்சும் இதை எடுத்துட்டீங்கன்னா இதுல புதுசா ஒரு ஷூட் வருது தெரியுதுங்களா, இந்த புது ஷூட்டும் இதுவும் புது ஷூட் தான். ஒவ்வொரு இலையும் புதுசா வரும்போது அது வளர்ப்பு எந்த பிரச்சனையும் இல்லாம வளருதுன்னு நம்மளுக்கே தெரியும். அந்த டைமுக்கு தான் அந்த வித்து, அதுக்கு முன்னாடி கொடுக்கறது நியாயம் இல்லைங்க. சரிங்க. இப்ப வந்து இதை பார்க்கறதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும், இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்களை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. உங்களோட ஃபோன் நம்பர் சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க. என் பேர் சம்யுக்தா. நான் வந்து முத்துக்காண்டம்புதூர்ல இருக்கிறேன். அட்ரஸ் வந்து 3/2198 ரயில்வே ஃபீடர் ரோட், முத்துக்காண்டம்புதூர், சூலூர் வயா கோயம்புத்தூர். 6 முள்ளவன்னு தயவு செஞ்சு என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த மாதிரி ஹெல்ப்பும் நான் பண்ண தயாரா இருக்கிறேன். என் டெலிஃபோன் நம்பர் 9787726032. இனி வருவது கோயம்புத்தூர் உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம். இனி வானிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாங்காய் காலம் வருகிறது, பி தான் தோன்றி தரும் இனிப்பு தகவல். பசுமை காலம் வருகிறது, சம்யுக்தா காளிங்கராயர் தரும் குளுமை தகவல். இத்துடன் வேளாண் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.
சரிங்க சரிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு சிரிச்சு யாருக்கு பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் முன்னாட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-155 தொடர்பு கொள்ளவும். இது அழகிய விவசாய உயிர் வளர்த்திடும் தாய்மடி என தாங்கும் தெய்வம் நம்ம இது அழகிய விவசாயம். நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து PhD ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃபார்மை விசிட் பண்றதுக்காக வந்திருக்கோம். என் பேர் அனிதா பாலு, நான் PhD பண்றேன். நீங்க வந்து சொன்னீங்க கோழியில வந்து நல்ல வருமானம் கிடைக்குதுன்ட்டு. அதை பராமரிக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுது சொன்னீங்கன்னா பயனுள்ளதா இருக்குங்க. அதாவது கோழி வளர்ப்புங்கிறது வந்து வெளியில பார்த்தா கொஞ்சம் இலகுவான வேலையா தெரியும். ஆனா இதை வந்து ஃபீல்டில் இறங்கி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா தினம் வந்து அதுக்கு வந்து தவறாம வந்து நீர் அது 3 நேரம் சப்ளை பண்ணணும். 1. 2வது ஃபுட்டு வந்து 2 நேரம் கொடுக்கணும். 3வது வந்து அது இருக்கிற இடம் வந்து ரொம்ப சுத்தமாகவும் மெடிசன்லாம் போட்டு வேற அந்த மாதிரி மற்ற பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் வந்து உள்ள வராமல் பூச்சியெல்லாம் வராமல் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். இதுக்கு வந்து மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு இப்போ 40 கோழிகள் இருக்குன்னா 2 பேருக்கு வேலை சரியா இருக்கும், காலையிலையும் மாலையிலையும். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து தனியாக சம்பளம் போட்டு பண்ணோம்னா கிட்டத்தட்ட மாதம் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்ல லேபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கிடைக்கிறது. அப்படியே கிடைச்சாலும் நம்ம பார்க்குற அளவுக்கு பார்க்க மாட்டாங்க. நம்ம பார்த்து சொந்தமாக பார்க்குற அளவுக்கு திருப்தி வராது. அதனால நாங்கள் வந்து இங்கே வேலைக்காரங்கள யாரும் வைக்கிறோம். நாங்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர் மட்டும் யார் அவைலபிளாக இருக்கிறாங்களோ அவங்க அந்த நேரத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து என்னுடைய துணை வந்து திருமதி சுமதி அவங்க தான் வந்து இதை மேக்ஸிமம் பராமரிப்பு பண்ணிக்கிறாங்க. பை ப்ரொஃபஷன் நான் வழக்கறிஞராக போயிட்டேன். ஆனால் எனக்கு கோர்ட் ஒர்க் அதிகமாக இருக்குது, அதனால ஈவினிங் தான் வர முடியும். என்னுடைய சன் வந்து MBA முடிச்சுட்டாரு, அவரும் வந்து பார்த்துக்கிறாரு. எல்லாருடைய கூட்ட முயற்சியால தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் லேபர் அப்படிங்கிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா மாதம் ஒருத்தர் வச்சோம்னா ஒரு 5000 ரூபாய் அவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து எக்ஸ்பென்சஸ் ஆஃப் லேபர்னு போயிருங்க. இல்ல உணவு கோழிக்கு உணவு கொடுக்கறதுக்கு மட்டுமே ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு பயன்படுத்துறீங்க, ஸ்பெண்ட் பண்றீங்க? ஒரு இப்போ ஒரு 50 பெரிய கோழிகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து 1 மூட்டை ராகி 1 மூட்டை கம்பு 2 மிக்ஸ் பண்ணி இது இல்லாம மக்காச்சோளம் வாங்குவோம். அப்போ பாத்தீங்கன்னா 1 மூட்டை ராகின்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட் ரேட் 2200 ரூபாய்க்கு மேல போயிடுச்சுங்க. கிலோ வந்து 30 ரூபாய்க்கு வந்தாச்சு. அந்த இதுல பதிவு சொல்றேன் நான். அடுத்தது கம்பு எடுத்தீங்கன்னா 20 ரூபா 20 ரூபாயில இருந்து 24 ரூபா வரைக்கும் விற்கிறோங்க. அதெல்லாம் நாங்கள் வந்து கிலோ கணக்கில் வாங்க மாட்டோம், மூட்டை கணக்கில் வாங்கி மண்டியில் வந்து வாங்கி எடுத்துக்குவோம். அதனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு காஸ்ட்டு வந்து மாதம் வந்து ஒரு 4500 ரூபா கிட்ட செலவாகும் ஃபீடுக்கு மட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழிவுகளெல்லாம் இந்த சேலம் வரக்கூடிய கழிவுகளை வந்து என்ன மாதிரி மேனேஜ் பண்ணுறாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. விவசாயிகள்லாம் சாதாரணமாக வீட்டில் வளர்க்குறவங்கலாம் வந்து அதை வச்சோன்னு சொல்லி தூக்கி வெளியே கடாசிடுவாங்க. ஆனால் அது வந்து கேரளாவில் மிகப்பெரிய லெவலில் அது வரவேற்கப்படுதுங்க. இதை வந்து லோடு கணக்கில் எடுத்து அவங்க வந்து அங்கே வந்து ஃபெர்டிலைசராக அதில் வந்து மிக்சிங் பண்ணி ஃபெர்டிலைசர்ஸ்லாம் தயார் பண்ணுறாங்க. இதை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, மிகப்பெரிய அது விவசாயத்துக்கு மிகவும் பயன்படக்கூடிய ஒரு உரமாக இயற்கை உரமாக இதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த இயற்கை உரத்தை பயன்படுத்திங்கன்னா ரோஸ் செடியெல்லாம் நீங்கள் மற்ற பூஸ்டர்ஸ் இதெல்லாம் போடாமல் இந்த உருவை கொடுத்தீங்கனால அருமையான ஈல்டு வரும். அதில் அருமையான ஈல்டு வரும். அது வாங்கினேன், பூச்சி மருந்து வாங்கினேன், இப்போ உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுக்கும் பணம் எங்க இருந்து போகிறது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திதான் கவலையே பரதில்லை. ஏன்னா என்கிட்ட கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ அப்படியா
எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சுது. சார், நீங்க இந்த கோழி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எந்த ஃபேக்டர் வந்து மோட்டிவேட் பண்ணுச்சு? இதை செய்யணும்னு சொல்லிட்டு எந்த ஃபேக்டர் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுச்சு? நான் வந்து இயற்கையாக ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு நபருங்க. எனக்கு சிறு வயது முதலே எனக்கு இறந்திருந்த நாளில் இருந்து இந்த செல்ல பிராணிகள் அப்படிங்கிற விதத்தில் எடுத்தோம்னா டாக்ஸு அண்டு இந்த கோழி, இதில் வந்து மிக பெரிய ஈடுபாடு உண்டு. அதாவது நம்ம வந்து படிச்சு வளர்ந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் அது எதையுமே தடை பண்ணாம நான் எந்த ஒரு ஸ்டேஜ்லையுமே இதை நான் கைவிட்டதில்லை. எப்பவுமே என்னுடைய பராமரிப்புல ஒரு சில குறிப்பிட்டதாக நான் வச்சுட்டு இருப்பேன். அப்படி வந்த ஆர்வம் தான் இந்த லெவலில் வந்து இன்னும் நாங்கள் வந்து பெரிய லெவலில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டு அதில் வந்து தயார் பண்ணுறதுக்கான உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கோங்க. இது வந்து மிகச் சரியாகவும், அதாவது அறிவுபூர்வமாகவும், உங்களுக்கு வந்து மருத்துவ பூர்வமாகவும் பராமரிச்சிங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழில்னு சொல்லலாம். ஆனால் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஐயா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிறைய பேர் இந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்திருக்கோம் இப்போ அவங்களுக்கு. இப்போ இந்த ஒரு குண்டு வந்து செய்யறதுக்கு எவ்வளவு விலை அப்படின்னு ஒரு டீடைல்ஸா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பாங்க. அதாவதுங்க, கூண்டு தயாரிப்பது என்பது வந்து ரெண்டு விதத்துக்கு அதை வந்து நம்ம எய்ம் பண்ணி பண்ணணும். ஒன்று வந்து நம்ம வளர்க்கக்கூடிய அந்த கோழிகளை வந்து பாதுகாப்பு ஒன்று வேணும் அதுக்கு. அப்போ வந்து பாதுகாப்பு இல்லாமல் அதுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் உள்ள போகணும். அதனால ஒரு பக்கம் வலை, மற்ற பக்கம் எல்லாம் உட்டு, மேலே வந்து நமக்கு தேவைப்படுற நம்ம இடம் எப்படி அமைக்கிறோமோ அதை பொறுத்து ஷீட்டு. அது வந்து முக்கியமாக வந்து இந்த ஓடுகளை போடக்கூடாது. ஏன்னா கோழிங்கிறத வந்து அது ஒரு சூடு, அதுக்கு இன்னும் சூடை கொடுத்தோம்னா அதுக்கு நோய் வந்துருங்க. அதனால கூடுமான வரைக்கும் குளிர்ச்சியான ஒரு இதில் வச்சுக்கணும். கிளைமேட் வந்து ரொம்ப குளிர்ச்சியானா அதுக்கு வந்து இந்த குளிர்ச்சியை தவிர்க்கிறதுக்கு அதுக்கு கொஞ்சம் வார்மிங் கொடுக்கணுங்க. அப்போ வந்து மறக்காம இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூண்டுகளில் வந்து நீங்கள் செய்யும் பொழுது ஒரு சைடு கண்டிப்பாக வலை இருக்கணும். அப்போ தான் ஏர் சர்க்குலேஷன் போகும். ஏர் உள்ளே போகலன்னா அதுக்கு வந்து பலவிதமான நோய்கள் இருக்கு, எல்லாமே வந்து இதாக இருக்கும். அப்போ இந்த கூண்டை நீங்கள் வந்து கவனமாக தயார் பண்ணணுங்க. அப்படி தயார் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நல்ல வளையாத மரம், நல்ல தரமுள்ள மரம் வேணும். தரமுள்ள மரம்னா பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு நீங்கள் பார்க்குற இந்த கூண்டோட சைஸ் வந்து 4x3. அப்போ இதில் வந்து நீங்கள் ஒரு அப்ராக்சிமேட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா ஒரு கூண்டு தயார் பண்ணுறதுக்கு ஒரு 4500 வேணுங்க ஒரு கூண்டுக்கு மட்டும். அதுபோல நம்மகிட்ட இருக்கிறவங்க 45 கூண்டு இருக்குதுங்க. அதுபோல அவரவர் வசதிக்கு ஏற்ப எடுத்தோன்னா எல்லாருமே பெருசாக எதுவும் பண்ண முடியாது. ஒரு 2 கூண்டு 3 கூண்டு ரெடி பண்ணி அதுலேருந்து அப்படி உற்பத்தி பண்ணணும். இது இட வசதி இருந்ததுன்னா தர லெவல்லே வந்து ஹாலோ பிளாக் கல்லை வச்சு மேலே வந்து ஷெட்டு போட்டு அப்படியே ரெடி பண்ணலாம். அது மாதிரிலாம் இருக்குது, தோட்டத்துலலாம் இருக்குது. பட் இந்த இடத்துல வந்து இவ்வளோ தான் பண்ண முடியுங்கிறவங்க நாங்கள் மரத்தினாலே ரெடி பண்ணிட்டோம். ஏன்னா மரத்தில் இருந்தீங்கன்னா அது ஒன்றும் ஆகாது, பெண்ட் ஆகாது, எதுவும் ஆகாது. அதுலேயே வந்து வலைகளை வச்சு லாபம் எப்படி நம்ம வந்து ஒரு ஜன்னல் கதையெல்லாம் எப்படி செய்கிறோமோ அதே போல் அதே கார்பெண்டரை வச்சு நாங்கள் எல்லாமே லாபம் கொடுத்து நீட்டாக பண்ணி வச்சுக்கோம். இதுக்கு வந்து ஒரு கூண்டுக்கு அடக்க விலை அப்படின்னு நம்ம செலவு இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னால் 4500 5000 வரும். இப்போ மழை காலத்திலயும் வெயில் காலத்திலயும் ரொம்ப அதிகமாக பிரச்சனை வரும், எப்படி சமாளிப்போம்? மழை காலத்தில் வந்து நம்ம மிக மிக கவனமாக பராமரிக்க வேண்டியது வந்து நமக்கு வந்து மழை காலத்தில் வந்து மழை நீர் வந்து போய் டைரெக்டாக அதை வந்து பாதிக்கக்கூடாதுங்க. மழை நீர் உள்ளே போயிட்டு இருந்தால் அதுக்கு வந்து இந்த சளித்தொந்தரவெல்லாம் வந்து மனிதனுக்கு வர மாதிரி தான். நம்மளுக்கு எப்படி மழை நனைஞ்சு என்ன வருது அதே போல தான் அதுக்கு தான். அதனால அதுக்கு வந்து அந்த டயத்தில் என்ன பண்ணுவீங்க, மழை தண்ணீர் வந்து உள்ளே போகாத அளவுக்கு அதுக்கு வந்து அந்த கேன்வாஸ் கிளாத் இருக்கு எங்கள்கிட்ட, அதை நாங்கள் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணி மழை நீர் உள்ள சாரல் உள்ளே போகாத அளவுக்கு, மற்றபடி மேலேயோ சைட்லேயோ வந்து மழை நீர் உள்ளே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்குண்டான மாதிரி நாங்கள் நல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். கூடுமான வரைக்கும் வெயிலினுடைய பாதிப்பு அப்படிதான். நம்ம இப்போ செட் பண்ணிருக்கலாம் பார்த்தீங்கன்னா மர நிலையில தான் செட் பண்ணிருக்கோம். மேக்ஸிமம் இதில் வந்து காலையிலே மாலையிலே வெயில் அதிகமாக அட்டாக் பண்ணுறதுக்கு வழி கிடையாதுங்க. அதனால வேற என்ன உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகும்போது நம்ம இதை எடுத்துக்கலாங்க தாராளமா. இப்போ நாங்கள் கூண்டு வடிவமைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இமூவபிளா தெரியும். பட் இதை வந்து நம்ம மூவ் பண்ணி எங்க வேணா கொண்டு போகலாம். ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கிற ஒரு 4 ஃப்ரேமை கலட்டி எடுத்துட்டோம்னா அதை வேற இடத்துல நம்ம கொண்டு போய் செட் பண்ணலாம்.
அந்த மாதிரி வடிவமைச்சு இதை ஐடியா பண்ணி பண்ணியிருக்கிறோம். இது எத்தனை வருஷமா சார் செஞ்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணது நாங்கள் 2009 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. நவம்பரில் 2009 நவம்பரில் நாங்கள் வந்து கீழே வச்சிருந்தோம்னா கெஸ்ட் வராங்க, நம்மகிட்ட கீழே டாக்ஸ் எல்லாம் நிறையா இருக்கனால அதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. டாக்ஸ் வந்து சில நேரத்தில் வந்து இவங்களை வந்து ஸ்பாயில் பண்ணிடுது அப்படிங்கிறதுக்காக மாடியிலே ரெடி பண்ணி இங்கே மேலே எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா 2009 இப்போ கடந்த 2013 வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னும் இது வந்து நாங்கள் தோட்டத்துக்கு ஷிஃப்டிங் பண்ணுற ஒரு ஐடியாவும் இருக்கு. அதாவது பிரீட் அதிகமாகிட்டு இருக்கு எங்கள்கிட்ட, அதை வந்து வச்சு பராமரிக்கிறது இந்த இடம் பத்தாது அப்படிங்கிறதுக்காக ஃபார்ம் ஹவுஸ் போட்டு அங்கேருந்து ரெடி பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிதி உதவினா பேங்க் எல்லாம் அப்ரோச் பண்ணால் ஹெல்ப் பண்ணலாம். அது அரசாங்கம் பார்த்து ஏதாவது உதவி பண்ணால் நாங்கள் அதெல்லாம் செய்யறதுக்கு நாங்கள் ரொம்ப விருப்பமாக இருக்கிறோங்க. இப்போ இருக்கிறத நாங்கள் ஓன் ஃபைனான்ஸ் நம்மளோட செல்ஃப் ஃபைனான்ஸ் வச்சு தான் நான் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க சரிங்க. இவ்வளவு நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தி யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 325 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் முடிவில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். செயற்கரிய செயலை செய்வது நல்லறிவு, அதை நிறைவேற்றி வைப்பது நல்லுழைப்பு என்னும் சிந்தனையோடு நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். அழகிய விவசாய தாய்மொழி என தாங்குமோ